அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் கல்கி அகாடமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டை எப்படி நம்ம கையாளலாம், இந்த வெப்சைட்டினுடைய பயன்பாடுகள் என்ன, இதை நம்ம எந்தெந்த வகையில் பாரியளவான ஒரு பெறுபேறுகளை பெறுறதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தொடர்பாக முழுமையாக பார்ப்போம். முதலாவது கல்கி அகாடமி .blogspot.com அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அட்ரஸை கூகுள் குரோம் மூலமாகவோ அல்லது நீங்கள் வாட்ஸ்அப் லிங்க் மூலமாக ஏதோ மூலமாக நீங்கள் லோட் ஆக்கணுன்னு இந்த மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் இந்த வெப்சைட்டினுடைய ஹோம் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறையா டீட்டெயில்ஸுகள் இருக்கும். நான் ஒவ்வொன்றா முதலாவது விளங்கப்படுத்துகிறேன். என்னென்ன இருக்கும், அடிப்படையாக இதில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மேலே பாருங்கள், டொப்பில் வந்து 2 ஐக்கோன் இருக்கும். முதலாவது ஐக்கோன் எஃப் எழுத்தில் இருக்கும், இன்னொன்று வந்து யூடியூப் அப்படின்னு இருக்கும். எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்தில் இருக்கிறது வந்து ஃபேஸ்புக். நம்மளுடைய இந்த லிங்க், இந்த வெப்சைட்டுக்கான ஃபேஸ்புக் வந்து இன்னும் நம்ம வந்து அது தொடர்பான எந்த விடயங்களும் செய்யாத காரணத்தினால அது இப்போதைக்கு எம்டியாக இருக்கும். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப். யூடியூப் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நம்மளுடைய வெப்சைட்டுக்கு யூடியூப் இருக்குது. அதை ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இதுக்கான யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் கல்கி அகாடமிக்கான யூடியூப் சேனல். அப்போ இதில் வந்து பல்வேறுபட்ட வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்பட இருக்குது. ஏற்கனவே சில வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. தேவையானதை நீங்கள் போயிட்டு யூஸ் பண்ணலாம். இந்த யூடியூப்பில் வந்து இப்படி கிளிக் பண்ணோன்னே இப்படி உங்களுடைய அட்ரஸ் வரும். இது ஓப்பன் ஆகணுன்னா கட்டாயம் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த சப்ஸ்கிரைப் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி சிவப்பு நிறத்தில் ஒரு ஐக்கோன் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி இது மாறும். அது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம எடுகேஷன் சம்மந்தமாக எந்த டீட்டெயில்ஸுகளை அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். தற்செயலாக நீங்கள் பிஸியாக மறந்துருந்தால் கூட அது ஈஸியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கோனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த சேனல் வந்து உங்களுக்கு அடிக்கடி பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் நம்மளுடைய யூடியூப் சேனல். அப்போ அதை பார்க்கணுமா இருந்தால் இந்த யூடியூப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா போதும். மற்றபடி பாருங்கள், இதில் வந்து இந்த ஹோம் மெனு இருக்குது. இந்த ஹோம் மெனு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேஜை தான் ஹோம் மெனு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ரெண்டாவது எபவுட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கல்கி அகாடமி தொடர்பான ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரோடு இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ், அதாவது நான் வந்து தசரதன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு சப்ஜெக்டும் யார் யார் செய்கிறா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். இவங்களாம் இந்த கிளாஸ், அதாவது கல்கி அகாடமியினுடைய மாணவர்கள் தான். இது என்னுடைய சகோதரிகள், இவங்க 2 பேரும். எல்லாமே இந்த யூடியூப்பில் வந்து அல்லது இந்த வெப்சைட்டில் வந்து மாணவர்களுக்கு தேவையான முக்கியமான டீட்டெயில்ஸுகளை வந்து தொடர்ச்சியாக வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அது தொடர்பான டீட்டெயில்ஸ் தான் எபவுட்டில். அடுத்தது ப்ரைவசி பாலிசி. இந்த ப்ரைவசி பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறது தொடர்பான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இது பாருங்கள், மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் இது தேவையில்லாத விஷயம். என்னையை பொறுத்த வரைக்கும் டைம் வேஸ்டான விஷயம். அதை விட்டுட்டு கான்டாக்ட், இந்த கான்டாக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்களோட கான்டாக்ட் பண்ண முடியும். அதாவது உங்களுடைய கருத்துக்கள், அதாவது இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போடுறதுல ஏதாச்சும் சில நேரம் நீங்கள் மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சாலோ அல்லது உங்களுக்கு தேவையான ஒரு விடயத்தை போட சொல்கிறதா இருந்தாலோ நீங்கள் எங்களோட கான்டாக்ட் பண்ணலாம். எப்படின்னு சொன்னால், உங்களுடைய இந்த இடத்துல பாருங்கள், கான்டாக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி ஒரு ஃபார்ம் ஒன்று க்ரியேட் ஆகும். இதில் உங்களுடைய நேம், இதில் பாருங்கள் இந்த ரிக்வர்ட்னு சொல்லி போட்டு ஒரு ஸ்டார் மார்க் போட்டிருக்கிறாங்க தானே. அப்படின்னு சொன்னால் இந்த ஃபார்ம்ஸில் அந்த மார்க் இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் கட்டாயம் ஃபில் பண்ணி தான் ஆகணும். உங்களுடைய நேம், உங்களுடைய இமெயில் அட்ரஸ், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ. இப்போ இதில் ஏதாச்சும் ஒரு பாடம், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், உராய்வு தொடர்பாக ஏதாச்சும் விளக்கங்கள் கேட்குறீங்களா, அப்போ உராய்வு தொடர்பாக எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். நேம், இப்போ நான் என்னுடைய நேமையே போடுறேன் டெஸ்ட் பண்ணுறதுக்காக. அடுத்தது என்னுடைய இமெயில் அட்ரஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மெசேஜ். இப்போ நான் எனக்கு வந்து உராய்வு தானே தேவை. இப்போ இந்த இடத்துல நிறைய பேருக்கு பிரச்சனை வரலாம். என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு உராய்வு தொடர்பாக சிறந்த விளக்கத்தை தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இங்கிலீஷில் பியூராக வந்து டைப் பண்ண முடியாது, அல்லது இங்கிலீஷில் அதுக்கு எப்படி சொல்கிறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும். அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் தமிழில் எப்படி ஒரு விடயத்தை யோசிக்கிறீங்களோ அதை அப்படியே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். எந்த பிரச்சனை. இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். எனக்கு உராய்வு தொடர்பாக ஒரு தகவல் ஒன்று தேவை. அப்போ நான் எப்படி போட போகிறேன் அப்படின்னு சொன்னால்,
எனக்கு உராய்வு தொடர்பான விளக்கங்கள் வேண்டும். அப்போ என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். நான் இப்போ சப்மிட்டை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னேன் எனக்கு பார்வையிடக்கூடியதாக வந்துடும். அப்போ நான் இதை பார்த்துட்டு உங்களுடைய ரெஸ்பான்ஸ், அதாவது உங்களுடைய இந்த கேள்விக்கு பதில், அதாவது என்ன செய்யலாம், நான் உராய்வு தொடர்பாக ஒரு போஸ்ட்டை உங்களுக்கு நான் வந்து தரக்கூடியதாக இருக்கும். இதுதான் இந்த டொப்பில் இருக்கக்கூடிய பாரில் நீங்கள் செய்யக்கூடியது. யூடியூப்பில் போய் பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய கிளாஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எங்களோட கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இதுதான் மெயின் மெனு. இதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம். இதில் இந்த வீடு அப்படின்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்மளுடைய இதில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டும் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுதான் ஹோம் மெனு. கிட்டத்தட்ட மொபைல்லையும் இதே மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் தான், கொஞ்சம் சின்ன வித்தியாசங்களோடு இருக்கும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய அவ்வளோ ஆப்ஷனும் கண்டிப்பாக இருக்கும். மொபைலில் ஜஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். சரி, அடுத்த பாருங்கள். மெயின் மெனுவில் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ஸுக்கு வாங்க. சப்ஜெக்ட்ஸில் வந்து முக்கியமாக சயின்ஸ், மெட்ஸ் இருக்குது, ஐசிடி இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, ஃபியூச்சர் எஜுகேஷன். அது ஃபியூச்சர் எஜுகேஷன் சொல்கிறது என்ன விடயங்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு மாணவர்கள் அறிந்திருக்க வேண்டிய விடயங்கள். இப்போ நம்ம யோசிப்போம் தானே, எப்படி சயின்ஸ்னால் சயின்ஸில் 100க்கு 100 எடுத்துட்டோம்னு சொன்னால் அது ஒரு சக்ஸஸ்ஃபுல். அப்படி இல்லை, அது சக்ஸஸ்ஃபுல் இல்லை. மாணவர்களுக்கு தேவையான நிறைய டீட்டெயில்ஸ், நிறைய விடயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது வந்து ஃபியூச்சர் எஜுகேஷன். அடுத்தது சயின்ஸ் தொடர்பாக பார்க்கணுமா, நீங்கள் சயின்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் சயின்ஸ் தொடர்பாக போட்ட போஸ்ட் எல்லாம் வரும். இப்போதைக்கு ஒரு போஸ்ட் இருக்குது, தொடர்ச்சியாக நாங்கள் போடுவோம். அது தொடர்பான டீட்டெயில்ஸ் வரும். சப்ஜெக்ட்ஸில் போயிட்டு உங்களுக்கு மெட்ஸ் தான் தேவையா, மெட்ஸ் தொடர்பாக போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் மெட்ஸ் தொடர்பாக போட்ட போஸ்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷோ பண்ணும். சரியா, இப்படி தான் இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிற மெனுவை யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி ஐசிடியும் இருக்குது, இங்கிலீஷும் இருக்குது, பார்க்கலாம். அதுக்கு அடுத்த முக்கியமானது பார்த்தீங்கன்னா எக்ஸாம். இதுதான் மிக முக்கியமானது. என்ன அப்படின்னு சொன்னால் இதில் வந்து சயின்ஸாக இருக்கட்டும், மெட்ஸாக இருக்கட்டும், இது ரெண்டுலேயுமே ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக தொடர்ச்சியாக 5 வினாக்கள் வந்து உங்களுக்கு குயிஸ் மாதிரியான அடிப்படையில் வழங்கப்படும். இந்த 5 வினாக்களையும் நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சு பார்க்கலாம். எப்படின்னு சொன்னால் உதாரணத்துக்கு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ நீங்கள் மாணவர்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்ன அப்படின்னா, இந்த 5 கேள்வியும் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன டைம் தான் போகும். ஆனால் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் 5 வினாக்கள், 5 எக்ஸாம் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறீங்க ஒவ்வொரு நாளும். சாதாரணமாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய மாதத்தில் 30 நாள் இதை தொடர்ச்சியாக செய்கிற நேரத்தில் நீங்கள் 150 கேள்விகளை பயிற்சி செஞ்சுருப்பீங்க. அப்போ இது சாதாரண ஒரு விடயம் மாதிரி இருக்கலாம். ஒரு நாளைக்கு 5 கேள்வி, அது என்ன பெரிய வேலையா அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் அப்படி யோசிக்கக்கூடாது. ஒரு மாதத்துக்கு 150 வினாக்களை பரீட்சைக்காக நீங்கள் தயார்படுத்துகிறீங்க. அப்போ இது மிக முக்கியமானது. இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான கைடன்ஸ் வந்து இதுதான். என்ன அப்படின்னா, எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், சயின்ஸ் டெய்லி குயிஸ் அப்படின்னு இருக்கு தானே, அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் கடைசியாக போட்ட குயிஸ் இங்கே வந்து நிற்கும். அது நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த குயிஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே பாருங்கள், டேட் மென்ஷன் பண்ணியிருக்கும். இது வந்து 16ஆம் தேதி நேற்று போட்ட குயிஸ். அதே பாருங்கள், கீழே வந்தீங்கன்னா இது 15, அதுக்கு முதல் நாள் போட்ட குயிஸ். அப்போ அந்த குயிஸை ஆர்டர் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு புது டெக்னிக் ஒன்று யூஸ் பண்ணுறோம். அது நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. எப்படின்னு சொன்னால் குயிஸ்க்கு நம்பர் இது 1, அடுத்த குயிஸ் வந்து நம்பர் 2, அடுத்த குயிஸ் நம்பர் 3 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த குயிஸை வந்து நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால், அந்த குயிஸில் ஒரு கிளிக் பண்ணுங்கள், இல்லாட்டி ரீட் மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா குயிஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், ரிக்வெர்ட் அப்படின்னு சொல்கிறது கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டியது. முதலாக வாசிங்க, அனைத்து வினாக்களையும் வாசித்து அதற்கு பொருத்தமான விடைக்கான இலக்கத்தை தெரிவு செய்க. அப்போ முதலாவது பேர், இப்போ நான் வந்து சும்மா குயிஸ் ஒன்று செஞ்சு பார்க்குறேன், காட்டுறேன் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக. என்னுடைய பேர் தசரதன். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய கொஷன்ஸ் இருக்குது பாருங்கள், விட்டமின் ஏயின் பயன்பாடு. அப்போ இதை வந்து 10ஆம் ஆண்டு செய்கிறதா அல்லது 11ஆம் ஆண்டு செய்கிறதா, கிரேட் 9 செய்கிறதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் ஒன்றும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னு சொன்னால் நான் காமனாக குயிஸ் மட்டும்தான் போடுறேன். இன்னும் ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஸ்பெஷலாக நான் போடுறதுக்கு யோசிக்கலை. அப்படி போடுறதா இருந்தால் உங்களுடைய பின்னூட்டல்கள், எனக்கு கட்டாயமாக நான் வந்து கிரேட் 9 படிக்கிறேன், எனக்கு ஒரு குயிஸ் ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் போடலாம். இப்போதைக்கு காமனாக தான் போடுவேன். அது உங்களுக்கு விருப்பமான மாதிரி செய்யுங்க. இப்போ கிரேட் 11 படிக்கிற ஆளுக்கு கட்டாயம் இதை ஃபுல்லாக செய்யலாம்.
கிரேட் 10 படிக்கிற ஆளுக்கும் கட்டாயம் ஃபுல்லாக செய்யலாம். ஆனால் கிரேட் 9 படிக்கிற ஒரு ஆள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த குயிஸ் செய்கிறதுல சில நேரம் கஷ்டமாக இருக்கலாம். அதுக்காக விடாதீங்க. உங்களுக்கு எது அது தெரியுதோ தெரிஞ்சதை கண்டிப்பாக செய்யலாம் நீங்கள். அப்போ இதில் விட்டமின் ஏயினுடைய பயன்பாடுகள் அப்படின்னு சொல்லி முதலாவது கேள்வி பாருங்கள். 1வது தோலை ஆரோக்கியமாக பேணுவதற்கு, சரி. 2வது பார்வைக்குரிய நிறப்பொருளை உருவாக்குவதற்கு, அதுவும் சரி. 3வது பார்வைக்கு அவசியமாதல், அதுவும் சரி. அப்போ 1வது விடையும் சரி, 2வது விடையும் சரி, 3வது விடையும் சரி. அப்போ 4வது பாருங்க சொல்லியிருக்கிறாங்க மேற்கூறிய யாவும் சரியானவை. அப்போ இந்த கேள்விக்கான விட 4வது நம்பர். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், 4வது ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அதே மாதிரி பாருங்க அடுத்த கேள்வியை, குருதி உறைவதற்கு தேவையான கூறுகளை உருவாக்கும் விட்டமின். நமக்கு தெரியும் குருதி உறைதலுக்கு மிக அவசியமானது விட்டமின் கே. அப்போ இதுக்கு விட வந்து விட்டமின் கே 4வது விட. அப்போ நம்ம என்ன செய்யணும், 4வது ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அதே மாதிரி பாருங்க விட்டமின் ஏபிசிடியினுடைய குறைபாட்டு அறிகுறிகள் முறையே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இது வந்து நான் வந்து இந்த குயிஸை வந்து விளங்கப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ போடலைங்கிறனால ஃபுல் டீட்டெயில்ஸை நான் அதெல்லாம் சொல்லலை, விஷயத்தை மட்டும் சொல்லித்தரேன். அப்படி சரியான விடையை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் பாருங்கள் சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் செஞ்ச குயிஸ் எனக்கு வந்துடும். அது தொடர்பான விளக்கங்கள் இப்போ நீங்கள் யோசிக்கலாம் நான் செஞ்சது சரியா பிழையா அப்படின்னு இப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் போடுற குயிஸுக்கான விளக்கங்களை அதுக்கு அடுத்த நாள் அதுக்கான சரியான விடையோட தெளிவான விளக்கங்களை வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதுக்கான லிங்க்கும் வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்கும். அப்போ நீங்கள் இங்கே வந்து அந்த யூடியூப் சேனலில் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம் அதுக்கான விடையை. குயிஸ் நம்பர் இது குயிஸ் நம்பர் 1, இது குயிஸ் நம்பர் 1 அப்படிங்கிறனால ஆமாம். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், யூடியூப்பில் போயிட்டு குயிஸ் நம்பர் 1க்கான விடைகளை நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ முதல் நாள் நீங்கள் எக்ஸாம் செய்கிறீங்க, அதுக்கு அடுத்த நாள் வந்து அதுக்கான விடைகளையும் விளக்கங்களையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள் மெட்ஸ்லையும் இருக்குது பாருங்கள், இந்த மெக்ஸ்லையும் அதுலேயும் டெய்லி குயிஸ் இருக்கும். கட்டாயம் ஒவ்வொரு நாளும் இதை செய்கிறதன் மூலமாக பெரிய அளவில் நீங்கள் என்ன செய்யலான்னு சொன்னால் பரீட்சைக்கு தயாராகிறது, அதாவது கஷ்டம் இல்லாமல் சிரமமே இல்லாமல் பரீட்சைக்கு தயாராகலாம். அப்போ இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் இதனுடைய நோக்கம் வந்து எல்லா மாணவர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் கல்வியை வழங்குறது. இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் இக்கட்டான சூழ்நிலையில் எல்லாமே இருக்கிறோம். அதை தாண்டியும் நிறைய மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய போதுமான வசதிகள் இல்லை. அப்போ என்னையால் வந்து முடிஞ்ச அளவுக்கு பழைய மாணவர்களினுடைய உந்துதலின் பேரில் அவங்க தான் இந்த வேலையை எல்லாத்துக்கும் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சிகளை எடுத்தாங்க. அவங்களுடைய உந்துதலின் பேரில் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு இதை வந்து பிளான் பண்ணி செய்கிறோம். இதை பார்த்துட்டு தேவையான அவ்வளோ மாணவர்களுக்கும் இதை பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த விடயங்களை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், அல்லது இந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்த பாருங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன். இது வந்து என்னத்துக்குன்னு சொன்னால் இப்போதைக்கு இதனுடைய தேவைப்பாடுகள் இருக்காது. ஃப்யூச்சரில் நாங்கள் வந்து மிக முக்கியமான சில எக்ஸாமாக இருக்கட்டும் அல்லது முக்கியமான சில விடயங்கள் செய்கிற நேரம் பதிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு மட்டும்தான் செய்வோம். அப்போ அதனால் அந்த மாணவர்கள் வந்து தங்களுடைய பேரை தங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து அகாடமியோட ஷேர் பண்ணி அகாடமியோட பதிகிறதுக்காக தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன். இது விருப்பமாக இருந்தால் நீங்கள் இப்பையும் செய்யலாம் அல்லது தேவையான சந்தர்ப்பங்களையும் செய்யலாம். இது மிக முக்கியமான விடயம், இப்போதைக்கு இல்லை. அடுத்த பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இதுவும் வந்து இப்போதைக்கு முக்கியமானதில்லை. நியூஸ் இதில் வந்து என்ன அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் கல்வி சம்பந்தமாக அல்லது படிப்போட சம்மந்தப்பட்ட வேக்கன்சிஸாக இருக்கட்டும், எந்த ஒரு விடயங்களாக இருந்தாலும் யூனிவர்சிட்டி அட்மிஷன்ஸாக இருக்கட்டும், இதில் வந்து நம்ம ஷோ பண்ணுவோம். இதை வந்து மாணவர்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து அன்றைக்கி பெருதினி யூனிவர்சிட்டியில் பிபிஏ கோர்ஸ்க்காக கால் பண்ணியிருந்தாங்க. இப்போ அது தொடர்பான டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறோம். இது வந்து கட்டாயமாக கிரேட் 9, 10, 11 படிக்கிறவங்க மட்டும்தான் இதை பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. யார் வேணுமா இருந்தாலும் இதை பார்க்கலாம். மேபி கல்வி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அது டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, ஏனைய உத்தியோகத்தராக இருந்தாலும் சரி, கல்வி தொடர்பான எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்து டெஃபினட்டாக ஷேர் பண்ணப்படும். அதே மாதிரி பாருங்கள் மாணவர் இதழ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் நாங்கள் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு சொன்னால் இதை பயன்படுத்தக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஏதாவது டீட்டெயில்ஸ் அல்லது ஏதாவது ஒரு ஆர்டிகல்ஸ். இப்போ நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஏதாச்சும் ஒன்று வித்தியாசமாக நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் எழுதி அதை இதில் போடணும் அப்படின்னு யோசிப்பீங்களா இருந்தால் அதை எங்களுக்கு தெரியப்படுத்துறதனூடாக
கண்டிப்பாக நாங்கள் இதில் வந்து போடுவோம். சரியா? கிட்டத்தட்ட இது எல்லாமே வந்து ஃபோன்லையும் சேமாக தான் இருக்குது. நான் வந்து கம்ப்யூட்டரில் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபோன்லையும் கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இதே தான். இந்த ஆப்ஷன்ஸை சரியாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் இதில் பெரிய அளவில் நான் உங்களை எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸாம்ஸ் கட்டாயமாக எல்லா மாணவர்களுமே டெய்லி சயின்ஸாக இருக்கட்டும் மெட்ஸாக இருக்கட்டும் டெய்லி எக்ஸாம் செஞ்சு பாருங்கள். இந்த வெப்சைட்டை வந்து கண்டிப்பாக இது உள்ளுக்கு வாரவங்க இந்த ஃபாலோ அப்படின்னு சொல்லிக்குங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ்க்கு கீழே ஒரு பட்டன் ஒன்று இருக்கும் ஃபாலோ அப்படின்னு, அதை கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ இதில் புதுசாக ஒரு எக்ஸாம் போட்டாலோ அல்லது புதுசாக ஒரு போஸ்ட் போட்டாலோ கண்டிப்பாக அது உங்களால் யூஸ் பண்ணக்கூடியதாக இலகுவாக யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரியா? ஃபாலோ அப்படின்னு சொல்கிறது அதை கிளிக் பண்ணணும். உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கேட்கும். இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபாலோ பண்ணப்படும். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் முக்கியமான ஒரு விஷயம் கொமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. பாருங்க இங்கே கொமெண்ட் அப்படிங்கிறது என்னென்ன கொமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த மெசேஜ் ஐக்கோன் ஒன்று இருக்குது தானே, அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் கொமெண்ட் ஒன்று கொடுக்கலாம். இது என்ன அந்த குயிக் மெசேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வெப்சைட் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள். இப்போ இதில் சில தவறுகள் இருந்தால் அந்த தவறுகளை சுட்டி காட்டலாம். அல்லது இதில் உங்களுக்கு புதிய ஐடியாக்கள் மாணவர்களினுடைய தேவையை பூர்த்தி செய்கிறதா இதனுடைய நோக்கம். அப்போ அவர்களுடைய ஐடியாக்களை எங்களோட ஷேர் பண்ணலாம். மாதிரியை தன்னையமாக கொடுக்கணும், இமெயில் அட்ரஸை கொடுக்கணும், கீழே உங்களுடைய மெசேஜுகள். இதை வெப்சைட்டை எக்ஸஸ் பண்ணுற நேரம் பியோர் இங்கிலீஷ் எல்லாம் தேவையே இல்லை. இதுக்கான நோக்கம் வந்து எந்த மாணவர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச இந்த அகாடமியால் முடிஞ்ச அளவுக்கு கல்விக்கு உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பை கொடுக்கறது மட்டும்தான் நோக்கம். இப்போ பியோர் இங்கிலீஷ் எல்லாம் தேவையில்லை. சாதாரணமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய இங்கிலீஷ் அப்படியே தமிழ் அப்படியே இங்கிலீஷில் டைப் பண்ணி அனுப்புனாலும் உங்களுக்கு டெஃபினட்டாக நாங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இதை வந்து இந்த கல்கி அகாடமி blogspot.com அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்கள் மட்டும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் அல்லது கல்வியோடு சம்மந்தப்பட்ட அவ்வளோ பேருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து பயன்படுத்த சொல்லுங்கள். கட்டாயமாக இதில் டெய்லி எக்ஸாம்ஸ் நடக்கும். அதுக்கு அடுத்த நாள் அந்த எக்ஸாம்ஸை வந்து விளங்கப்படுத்தும். அதனால் பெரிய அளவில் பயன் தரக்கூடியதாக இருக்கும். தேங்க்யூ.